மாவட்டம் திருப்பூர் நகரில் 15 வேலம்பாளையத்திற்கு அருகில் சோழிப்பாளையம் கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான சிபிஎஸ்இ கல்வியினை மிகவும் சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் லிட்டில் கிங்டம் சீனியர் செகண்டரி பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பிருந்தாவனத்தை போன்ற மலர் தோட்டங்களும் வானுயர்ந்த நிழல் தரும் மரங்களும் சூழ ஆரோக்கியமான சூழ்நிலையில் அழகிய கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இப்பள்ளி. Schools are temples and students are walking gods. Happy to be a part of this vibrant team. Here in our kingdom, each child taught the most essential value of life, responsibility. Responsibility is inculcated by giving the students responsibilities like class monitorship, school leaders, house leaders, peer leaders, etc. Our school is a place where lots of activities are taken out to bring out the holistic development in each child. Some of the activities are role plays, debates, declamations, projects, exhibitions, dramas, yoga, chess, taekwondo, karate, computer operations, typewriting, robotics, PowerPoint presentations, essay writing, creative writing, science quiz, Olympiads, Little Einstein Club to promote the scientific temper, Scouts and Guides, Red Cross and so on. கல்வி புரட்சியின் அபரித வளர்ச்சியான டிஜிட்டல் படக்காட்சி தொகுப்புகள், அனிமேஷன்கள் மூலம் பாடத்திட்டங்கள் மாணாக்கர்களுக்கு செய்முறை பயிற்சிகள் மூலம் வழங்கப்படுகின்றது. எளிதில் அறிந்து கொள்ளும் முறையில் வடிவ மாதிரிகளோடு மாணாக்கர்களுக்கு திறமையான ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கின்றனர். இதன் மூலம் ஒவ்வொரு மாணவனின் தனித்திறமை வெளிப்படுவது மட்டுமல்லாமல் பொறியியல் சார்ந்த தெளிவினையும் பெற்று சிறப்படைகின்றனர். எனக்கு பெருமையாக உள்ளது எனது குழந்தைகள் இந்த பள்ளியில் படிக்கிறார்கள் என்பது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு பெற்றோராய் திகழ்வது நமது பள்ளியில் மட்டுமே. ஒவ்வொரு குழந்தைகளின் நடவடிக்கை, அறிவு, விளையாட்டுத்திறன், விளையாட்டுத்தன்மை அனைத்திலும் கவனமாக பார்த்து ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த முறையில் கொண்டு வருகிறார்கள். இளம் சிறார்களுக்கான வகுப்பறையில் எண்கள், வடிவங்கள், காய்கறி வகைகள், விலங்குகளின் மாதிரிகளை பொருத்தி இனம் காணும் வகையில் டை பேலட்டுடன் கூடிய கற்பித்தல் உபகரணங்கள் கல்வி முறையின் மேம்பட்ட வளர்ச்சியினை உணர்த்தும் விதமாக இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. Here, lots of activities are inculcated in each and every child so that each child gets the benefit out of it and they come out with their latent talents. Our parents, they are a pillar of strength, and here at this juncture, I really thank them for being so responsible in making us students a vibrant community. My teachers are a great source of inspiration to all the students, and our founder ma'am, Mrs. D. Hema, is the guiding star who always helps us. கணித ஆய்வரங்கில் மணிச்சட்டம், அளவுகோல்கள், சூத்திரங்கள், வகைப்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் மாணாக்கர்கள் தெளிவுறும் வகையில் நவீன உபகரணங்கள் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளன. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. திருப்பூர்லன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ எப்போயும் வந்து நான் வந்து சொல்கிறது வந்து ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவான இது தான் சொல்லித்தராங்க. ஸ்ட்ரெஸ்ஸிங் ரொம்ப இருக்கிறது இல்லை. அதுக்காக தான் நான் இந்த ஸ்கூலில் ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்கேன். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. தேவைக்கேற்ப நவீன உபகரணங்களும் உடனுக்குடன் வாங்கப்படுவதால் துல்லியமான அளவீடுகளை மாணாக்கர்களால் கணிக்க முடிகிறது.
இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத் திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகுச் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. வேலை வாய்ப்பிற்கான அனைத்து பயிற்சிகளும் கொடுப்பதே கணிப்பொறி துறையின் இன்றியமையாத நோக்கமாக செயல்படுகிறது. வேந்தனாலால் வேகாதே, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாதே, கள்ளர்க்கோ மிக அரிதே, காவலோ மிக எளிதே, கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது என்று மிக எளிய முறையில் கல்வியினுடைய சிறப்பை பற்றி நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அக்காலத்திலே நம்முடைய அவ்வை பாட்டி கூறினாள், கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு, மன்னர்க்கு தந்தேயமல்லால் சிறப்பில்லை என்று. அக்கூற்றுப்படியும் நம்முடைய இளைஞர்கள் வருங்கால சமுதாயத்தினுடைய வளம் சேர்ப்பதற்காக தம்முடைய கல்வி திறத்தினால் உலகெங்கும் சென்று பணியாற்றி வருகின்றார்கள். இந்த மனநலமுடைய மக்களை உருவாக்குவதற்கு கல்வி ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாகும். நம்முடைய தீபம் அறக்கட்டளையினுடைய லட்சியமும் இப்பள்ளியினுடைய லட்சியமும் நல்ல மனவளம் கொண்ட மக்களையும் உருவாக்கி இந்த திருப்பூர் மாநகரில் சிறந்ததோர் பள்ளியாகவும் சுற்றியுள்ள இப்பகுதியினை வரலாற்றிலே சிறப்புமிக்க மக்களை உருவாக்கி தருவதே மிக எங்களுடைய லட்சியம் கொண்ட எங்களது ஆசிரியர்களையும் சமுதாய சிற்பிகளான அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. நமக்கு நல்ல பண்புள்ள, நல்ல பழக்க வழக்கமுள்ள, மன வளமும் நல்ல பண்புகளும் உடைய குழந்தைகளை உருவாக்குவதே இப்பள்ளியின் லட்சியமாக கொண்டுள்ளோம். அறிவியலும் தொழில்நுட்பமும் கணக்கிடுதலோடு வடிவமைத்தல், செயல்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் முறைகளை சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு மாணாக்கர்களுக்கு ரோபோட்டிக்ஸ் ஆய்வரங்கில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. பப்பட் என்னும் பொம்மலாட்டம் மூலம் வண்ண வண்ண பொம்மைகளோடு ஆழமான நற்கதைகள், சிறுகதைகள் மற்றும் நடைமுறை கருத்துக்களை குழந்தைகள் மனதில் எளிதில் பதியச் செய்யும் புதுமையான வகுப்புகள் தேர்ந்த சிறந்த ஆசிரியர்களை கொண்டு மாணாக்கர்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. I'm Lekha of class 12. I'm here in the school for the past 9 years, nearly a decade. School is a second home, but my school is home away from home. My school is the reason for what I am today. I call my strength as my talent. I have got my leadership skills and I have been the school people leader for the consecutive 2 years. And I have got my orantical skills and I have improved in my writing skills. And I am going to be an author in future. That's my greatest passion of my life. We are learned here science to maths, maths to art and art to culture. We have a multi-dimensional personality that we develop in our school. We are developed into multiple dimensional personality inside this campus. Ever onwards, we move forward. கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற, வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம். இப்பள்ளியில் மாணாக்கர்களுக்கு தனித்திறன் பயிற்சிகளாக ஜதிகள் சொல்லும் பரதமும், தற்காப்பு கலை வளர்க்கும் கராத்தே பயிற்சியும், சரிகம பதனி சொல்லும் சங்கீதத்துடன் வாத்திய கருவிகள் இசைத்தல், மனத்தின்மைக்கு யோக பயிற்சியும் தேர்ந்த வல்லுநர்கள் மூலம் கற்றுத்தரப்படுகிறது. Good day to one and all. I am E. Mohammed Amir Suhail of 11th standard, studying in Little Kingdom Senior Secondary School. Motto of our school is Ever Onwards.
which gives us a positive feel and gives the description of the growth of knowledge in us. I am very happy in the school and very eager to learn new things each day in my school. My school is being the reason for my achievements, and teachers here help me a lot in various ways to groom my talents and to groom my abilities, especially in various skills such as communication, physical and scientific skills. I am proud to be a part of this kingdom. இப்பள்ளி மாணாக்கர்கள் கலை, இலக்கியம், நாடகம், பேச்சுத்திறன், நடிப்புத்திறன் என தேர்ந்து பல்கலை வித்தகர்களாக பெருமை சேர்க்கின்றனர். இப்பள்ளியில் மாணாக்கர்களுக்கு சதுரங்க பயிற்சி, கேரம் பயிற்சி சிறப்பாக வழங்கப்படுகின்றது. அனைத்து விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மிகப்பெரிய பரந்த விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. சுத்தமான சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளுடன் கூடிய விடுதி ஒன்றும் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஓரளவுக்கு சிபிஎஸ்சியில் நம்பர் 1 இருக்காங்க. லாஸ்ட் அகாடமிக் இயரில் கூட ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்திருக்காங்க. ஸ்கூல் அமைதியான ஒரு ஏரியாவில் நல்ல ஒரு அமைப்போடு இருக்கிற ஸ்கூல். போக்குவரத்து, சுற்றுச்சூழல் இது எல்லாமேயும் மாவட்டத்திலேயே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிற ஸ்கூல். ஸ்கூல் நிர்வாகம், டீச்சர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக எல்லா குறை நிறை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நாமளை நம்மளோட குறைகள், நம்மளோட ஆசை என்ன இருந்தாலும் நம்ம ஒரு உரிமையோடு எடுத்து எல்லாத்தையும் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஸ்கூலில் இருக்குது. சாரணியரின் சிறப்பு பயிற்சி கண்காட்சிகளும் இப்பள்ளியில் நடைபெறும் கூட்டு உடற்பயிற்சியும் கண்கவர் அணிவகுப்பும் காண்போர் விழிகளை வியக்க வைக்கின்றது. Good day. I am Nitin of 11th standard. I really feel proud to be a student of this school. The teachers are so kind and friendly. I really stay comfortable in my school. When I came to this school, I come to know who I am and how can I improve my potential and all my talents. The school not only develops us in studies, but also it develops us in sports. I really feel proud to be a student of this school. Thank you. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமையப்பெற்றுள்ளது. வழிகாட்டுதலோடு கூடிய தலைமை வெற்றிக்கு வித்திடுவது போல் முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாய் இப்பள்ளியின் சாதனை முயற்சிகளுக்கு ஆசிரியர் மற்றும் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தும் இப்பள்ளியின் நிறுவனர் மற்றும் ஆலோசகர். தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாய் இருந்து உயர்ந்து நிற்போரை எண்ணி உளமகிழும் இத்தாய்மை உணர்வினை தன்னுள் கொண்டதாலோ இவர்களை மாதா, பிதா, தெய்வம் இம்மூவருக்கும் மத்தியில் குரு என்று புகுத்தினரோ. சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.